நீங்க இருக்கிற எக்ஸாக்ட் ஸ்பாட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்ட பிறகு அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இப்பங்க? இப்போ இந்த பகுதி என்பது திருமங்கலம் போற வழி, அதே போல திருமங்கலத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் போற பிரதான சாலை. இந்த பகுதியில இந்த பிரதான சாலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இங்க ஒரு 30க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இருப்பாங்கன்னு நம்ம மதிப்பிட முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 30 பேரை அப்புறப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மோதி? அவங்க உட்கார்ந்து இருக்கிறது ஸ்டேட் ஹைவே இல்லையா? நீங்க கேட்ட கேள்வி மாதிரி அவங்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா இது போலீசாருக்கு சில நிமிடங்களிலேயே சொல்லக்கூடியதுதான். ஆனா இங்க என்ன அப்படின்னா போலீசார் இங்க யாருமே இல்ல. போலீசார் வாகனம் இருக்குது, காவல்துறையினர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர், அப்புறம் மற்ற ரேங்க்ல இருக்கக்கூடிய அவரு இன்ஸ்பெக்டருக்கு மேல ரேங்க்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இங்க இருந்தாலும் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு, கலைந்து செல்லுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா அவர் வர்றதுக்குள்ள இந்த எண்ணிக்கை தொடக்கத்துக்கு ஒரு 10 என்ற எண்ணிக்கையில் இருந்த எண்ணிக்கை மதியழகன், இப்போ பாஜக மாதிரி தமிழ்நாட்டுல வளர்ற ஒரு கட்சிக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் கட்சி ரீதியிலான அனுபவம் கொடுக்கக்கூடியவை. பொதுவா இந்த மாதிரி நிகழ்வுகள்ல கட்சி சார்பா கைதாவதற்கு அவங்களே ஆதரவா வருவாங்க முன்னாடி. சோ என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்படி யாராவது இருக்காங்களா நான் கேக்குறேன். தங்களை கைது செய்யும்படி கோர்றாங்களா? அந்த கோரிக்கை தான் இங்க இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதாவது தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், இல்லை என்றால் தங்களையும் கைது செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் கணிசமான அளவில் பெண்களையும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அவங்களும் சாலையில், அதாவது ஒரு சிலர் சாலையில நின்று கொண்டும் ஒரு சிலர் சாலையில் அமர்ந்தும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். முதலில் 10 முதல் 15ஆக இருந்த எண்ணிக்கை என்பது பிறகு 30ஆக உயர்ந்து தற்போது கிட்டத்தட்ட ஒரு 40 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. முதலில் ஒரு இன்ஸ்பெக்டர் அளவிலான போலீசார் மட்டும் இவர்களை கலந்து செல்லுமாறு கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவர்கள் கலந்து செல்வதற்கான அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. தற்போது காவல்துறையினுடைய அந்த கைது செய்வதற்கான வாகனம் வரவழைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது மீண்டும் முதலில் பேச்சுவார்த்தை நடத்திய அதே இன்ஸ்பெக்டரே தற்பொழுது மீண்டும் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். கலந்து செல்லுங்கள் அல்லது கைது செய்யப்படுவீர்கள் என்ற ஒரு தகவலை அவர்களிடம் தெரிவித்து வருகிறார்கள். இவர்கள் சாலைக்கு வருவதற்கு முன்பாக இந்த இடத்தில் இவர்களை கைது செய்தால் அழைத்து செல்வதற்கான வாகன வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்தது. தற்பொழுது 2 வேன்கள் வரவழைக்கப்பட்டு இருக்கின்றன. அதாவது பேருந்துகள் இல்லாமல் காவல்துறையினுடைய 2 வேன்கள் வரவழைக்கப்பட்டு இவர்களை கைது செய்யும் பணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கலைந்து செல்லுங்கள் அல்லது கைது செய்யப்படுவீர்கள். இப்ப இருக்கிற சினாரியோல நம்மளால உறுதியா இன்றைக்கு தீபம் ஏற்றுகிற நிகழ்வு நடக்காதுன்னு சொல்லிட முடியுமா? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு எந்த தடையும் இப்பொழுது வரை அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதாவது காவல்துறையினுடைய கோரிக்கை என்பது நீதிமன்றம் உத்தரவிட்ட அளவுக்கு மீறி யாரையும் மேலே அனுப்ப முடியாது என்பதுதான் அவர்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் நீதிமன்றம் நேற்றைய தினம் 10 பேரினுடைய பெயர்களை உத்தரவிலேயே குறிப்பிட்டிருந்தது, யார் யாரை மேலே அனுமதிக்க வேண்டும். அதாவது மனுதாரரான ராமரவிக்குமார், அவருடன் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் சிலரினுடைய பெயர்கள் சேர்த்து மொத்தம் 10 பேரினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. அவர்களை அனுமதிக்க தயாராக இருக்கக்கூடிய நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் போன்றவர் தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். அதனை தான் காவல்துறை ஏற்க மறுக்கிறது. ஒருபுறம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருப்பரமலை அடிவாரத்திற்கு கீழேயே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நுழைவாயிலான 16 கால் மண்டபம் அருகே பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். மற்றொரு புறம் அருகிலேயே இந்து முன்னணியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது பாஜகவினர் கந்தசஷ்டி கவசம் பாடி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்து முன்னணியினர் காவல்துறையிடம் நீதிமன்ற உத்தரவை காட்டி தங்களை அனுமதிக்குமாறு நான் என்னுடைய புரிதலுக்காக கேட்கிறேன். ஏன் ராமரவிக்குமாரும் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற மற்ற 9 பேரும் மலை உச்சிக்கு போகல? காவல்துறை அதற்கு அனுமதிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் ராமரவிக்குமாருடன் சேர்ந்து அந்த பட்டியலில் இல்லாத நயினார் நாகேந்திரனும் தாங்கள் மேலே செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இல்ல மதி, நான் என்னோட கொஸ்டினை நான் இன்னும் கிளியர் பண்றேன். ராமரவிக்குமார் மற்றும் அவரோட அனுமதி பெற்ற 9 பேர் மட்டும் ஏன் மேல போக தயங்குறாங்கன்னு கேக்குறேன். அதாவது இந்த கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தான் காவல்துறை அவர்களையும் அனுமதிக்க மறுக்கிறது. அதாவது இவர்கள் அனைவரையும் மேலே அனுப்பிவிட்டால் மற்றவர்களும் மேலே சென்று விடுவார்கள், கூட்டம் அதிகமாகிவிடும், அனுமதிக்கப்பட்டவர்களையும் தாண்டி அளவிற்கு கூட்டம் மேலே சென்றுவிடும் என்ற காரணத்தினால்தான்
காவல்துறை அனுமதிக்க மறுப்பதாக காவல்துறை சார்பிலேயே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 144 தடை உத்தரவே இதற்காக தான் போடப்பட்டது. அதன் மீறும் வகையில் தான் இந்த கூட்டம் கூடி இருக்கிறது. இதற்கு இந்து முன்னணியை பொறுத்தவரை இந்த 144 தடை உத்தரவு தான் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு விட்டது. பிறகு என்ன என்று கேட்கும் பொழுதுதான் அந்த 144 தடை உத்தரவை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம். எனவே தங்களை யாரையுமே அனுமதிக்க முடியாது. இன்னும் அவர்களுடைய கோரிக்கையை எளிதாக்கி 10 பேராக அனுமதியுங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் கூட இந்து முன்னணியினர் பாஜகவினரும் வைத்தார்கள். ஆனால் அதையும் கூட போலீசார் ஏற்க முற்றிலுமாக மறுத்து விட்டார்கள். இந்த நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் பட்டியலிட்ட 10 பேரையும் 10 பேரை மட்டும் மலை ஏறுவதற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த 10 பேர் இல்லாமல் கேமராக்கள் நிறைய பேர் இருக்கிறனால மாநில தலைவர்கள் மற்ற மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் கூட்டமாக மலையேற வேண்டும்னு சொன்னதுனால காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க. அப்படித்தானே? நீங்கள் உங்கள் புரிதலையே நாம் பதிலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அதுதான் காவல்துறை சொல்ல வருவது. மலையில் ஏறக்கூடிய அந்த 10 பேர்கள் பட்டியலில் செய்தியாளர்களினுடைய பட்டியல் கிடையாது. செய்தியாளர்களுக்கு அந்த பட்டியலிடம் கிடையாது. அவர்கள் வழக்கம் போல செய்தி சேகரிப்பு பணிகளுக்காக செல்லலாம். ஆனால் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்த உத்தரவில் தான் அந்த 10 பேர் இருந்தார்களே தவிர இன்று குறிப்பிட்டு அந்த 10 பேர்களுடைய பெயர்கள் நீதிமன்ற உத்தரவில் கிடையாது. ஆனால் நீதிபதி உத்தரவின் பொழுது 10 பேருடன் சென்றுதான் தீபம் ஏற்ற வேண்டும். ஆனால் அந்த 10 பேர் மட்டும் கூடாமல் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான 100கணக்கானோர் கூடியதால் தான் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள்.